அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி புரட்டாசி மாத ஸ்பெஷலாக பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 21வது திவ்ய தேசம்தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற கோயில் ஜெகநாத பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு நாதன் கோவில், அப்புறம் நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்குது. நாதன் கோவில் கும்பகோணத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். கோவிலில் கோபூஜை செய்வது ரொம்ப சிறப்பாகவே சொல்லப்படுகிறது. பெருமாளுடைய கோவில் கோபுரம் பார்க்குறோம். 4 நிலைகள் கொண்ட ரொம்ப அழகான கோபுரத்தையும் தாண்டி நம்ம உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில் சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. கருவறை மூலஸ்தானத்தில் நந்தியும் பிரம்மனும் பெருமாளை வணங்கிய நிலையில் காட்சி கொடுக்கறதுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நந்தியின் சாபத்தை தீர்த்த பெருமாள் அப்படிங்கிறதுனால இங்கே நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இந்த கோவிலுக்கு இருக்குது. கோவிலுடைய பிரம்மாண்ட கொடிமரம் பலிப்பீடம் எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போனோன்னா பெருமாள் மேற்கு நோக்கி அருள் காட்சி கொடுக்குறார். இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஜெகநாத பெருமாள். இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் அவருடைய கையில் வாள், வில், சக்கரம், தண்டாயுதம், சங்கு ஆகிய ஆயுதங்களுடன் அருள் பாலிக்கிறார். பக்கத்துலேயே ஸ்ரீதேவி பூதேவியும் இருக்காங்க. ரொம்ப அதி அற்புதமான பெருமாள் தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கோம். கோவிலோடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். திருப்பார்கடலில் மகாலட்சுமி எப்பொழுதும் திருமாலின் பாதத்தின் அருகே இருந்து சேவை செய்து கொண்டிருப்பார். தாயாருக்கு திடீரென திருமாலின் திருமார்பில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஆனால் செண்பகாரண்யம் என்ற இத்தலத்தில் தாயார் கடும் தவம் செய்தார்கள். திருமகளின் பிரிவை தாங்காத திருமால் ஐப்பசி மாதம் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் திருமகளை தன் திருமார்பில் ஏற்றுக்கொண்டார். எனவே ஐப்பசியில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் இங்குள்ள தாயாருக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் பக்தர்களின் வேண்டுதல் விரைவில் நடக்கும் என்பதும் இத்தலத்தில் நம்பிக்கையாக உள்ளது. ஒரு சமயம் நந்திதேவர் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை காணச் சென்றார். அப்பொழுது காவலுக்கு நின்றவர்கள் உதாசீனம் செய்துவிட்டு உள்ளே செல்ல முயன்றார். அதனால் கோபம் கொண்ட துவார பாலகர்கள், எங்களை அவமதித்ததால் உன் உடம்பு உஷ்ணத்தினால் எரியும் என்று சாபமிட்டனர். நடந்த இவ்விஷயத்தை சிவனிடம் கூறினார் நந்தி. அதற்கு சிவபெருமான், பூமியில் செண்பகாரண்யம் என்ற தலத்தில் திருமகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீயும் அங்கு சென்று பெருமாளை நோக்கி தவம் செய் என்று கூறினார். நந்தியின் தவத்தால் அகம் மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு சாப விமோசனம் தந்தார். தன்னை பார்க்கும் ஆர்வத்தில் தவறு செய்த நந்தியின் பெயரால் நந்திபுர விண்ணகரம் எனது தலம் வழங்கப்படும் என்றும் அருள்பாலித்தார். மூலவர் சன்னதியில் பெருமாளுக்கு மேலுள்ள விமானம் மந்தார விமானம். ஆரம்ப காலத்தில் கிழக்கு பார்த்து அருள்பாலித்த பெருமாள் லக்ஷ்மி மார்பில் ஏற்பதற்காகவும் சிபி சக்கரவர்த்தியின் தியாக உணர்வை காண்பதற்காகவும் மேற்கு பார்த்து அருள்பாலிக்கிறார் என்று தலபுராணம் கூறுகிறது. இருக்கக்கூடிய தாயாருடைய பெயர் செண்பகவல்லி. ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தாயாரை வேண்டுவது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த கோயிலை கோபூஜை செய்வதுமே ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த கோவிலில் திருமண தடை நீங்கவும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரவும், குழந்தை பாக்கியம் பெறவும் வேண்டிக் கொள்கிறார்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு ஏற்படவும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கவும் இங்கே உள்ள பெருமாளை வேண்டிக் கொள்கிறார்கள். புரட்டாசி மாதம் சிறப்பு வாய்ந்த பெருமாள் கோவில் தான் இன்றைக்கி பார்த்தோம். நாதன் கோவில் என்கின்ற நந்திபுர விண்ணகரம் கோயிலை தரிசித்தோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.